சரிகமபா சீனியர் சீசன் 5ல டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல சபேசனுக்கு முதல் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பட்டம் கொடுக்காத பத்தியும், அதே மாதிரி அவர் அந்த வாய்ப்பை எங்க நழுவ விட்டுருக்காரு, என்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் எமோஷனா பல விஷயங்களை இப்ப சபேசன் அவர் தரப்புல ஷேர் பண்ணியிருக்காராம். சரிகமபா சீனியர் சீசன் 5ல இருக்கக்கூடிய 12 போட்டியாளர்களை 5 போட்டியாளர்கள் மட்டுமே சூஸ் பண்ணி ஃபினாலேவுக்கு அனுப்புறதுக்கான வேலையில இப்ப சரிகமபா டீம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இப்ப முதல் ஃபைனலிஸ்டா சுஷாந்திகா அந்த ஃபைனலிஸ்ட் சேர போய் உட்கார்ந்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடியது 11 போட்டியாளர்கள். இதுல மீதி 4 நபர்கள் மட்டும்தான் அந்த ஃபினாலே சேர்ல உட்கார முடியும். கடந்த வாரம் வெளியான எல்லா ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது ஒன்று சுஷாந்திகா இல்லைனா சபேசன், இந்த 2 நபர்கள்ல ஒரு நபர் தான் அந்த ஃபினாலே சேர்ல முதல் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பெருமையை வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சுஷாந்திகாவோட மோனோ மோனோ சாங்கை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்தாலும், அடுத்ததா சபேசனோட அஞ்சலி அஞ்சலி சாங்கை பார்த்ததுக்கு அப்புறம் இல்லப்பா சுஷாந்திகா போறதுக்கு வாய்ப்பு இல்லை, அஞ்சலி அஞ்சலி சாங் மூலியமா சபேசன் பெஸ்ட்டை கொடுத்துட்டாரு, இவர் தான் போய் ஃபினாலே சேர்ல ஃபர்ஸ்ட் உட்கார போறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் சொன்னாங்க. ஆனா அங்கதான் சபேசன் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஜட்ஜஸுமே ஸ்டேஜ்ல சுஷாந்திகா தான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு அறிவிக்கும் போது சபேசன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாரு. ஆனா லைட்டா அவர் முகத்துல ஒரு ஏமாற்றம் தெரிஞ்சுது. வாழ்க்கையே மாற்ற போற ஒரு சேர் அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ்ல எமோஷனலா பேசியிருந்தாரு. அப்படிப்பட்ட சபேசன் இப்ப அந்த முதல் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பட்டம் கிடைக்காத பத்தியும், அவர் எங்க தப்பு பண்ணிருக்காரு, உண்மையாவே சபேசன் தான் வின் பண்ணாரு, சுஷாந்திகாவை போய் சேர்ல உட்கார வச்சுட்டாங்க, மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பரவக்கூடிய வதந்திகளுக்கும் அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு. இதை பத்தி பேசும்போது நான் என்னோட எஃபர்ட்டை போட்டு பாடினேன். சொல்ல போனா கடந்த ஒரு 21 வாரங்கள்ல பாடாத டிக்கெட் டு ஃபினாலே வீக்ல நான் ட்ரை பண்ணேன். கண்டிப்பா முதல் ஃபைனலிஸ்டா போய் உட்கார்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் தான்ப்பா ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா போய் சேர்ல உட்கார்ந்தேன் அப்படின்னு பெருமைக்காக கிடையாது. இனி வரக்கூடிய வாரங்கள்ல எந்த விதமான தடையும் இல்லாம நான் போய் அங்க உட்கார்ந்தது மூலயமா நான் ஃபினாலேல போக முடியும். பஞ்சபூத ரவுண்ட்லயே எனக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காதது என்னோட பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் லோ ஆக்கிடுச்சு. அதுக்கப்புறமா டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல நான் ஃபுல் எஃபர்ட் போட்டு பாடினேன். கண்டிப்பா முதல் ஃபைனல்ஸா சேர்ல போய் உட்காந்துரும் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஆனா ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. என்ன விட கொஞ்சம் சுஷாந்திகா பெஸ்ட்டா பாடிட்டாங்க. அதனால தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. உண்மையாவே சுஷாந்திகாவை அந்த ஒரு இடத்துல பார்க்கறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். என்னோட கோ கண்டஸ்டா இருக்கக்கூடிய சுஷாந்திகா, அதுவும் திறமை இருக்கக்கூடிய ஒரு நபர் முதல் ஃபைனல்ஸா போய் சேர்ல உட்காந்து எனக்கு சந்தோஷம் தான். இன்னொரு பக்கம் நான் வாங்காதது கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் அப்கமிங் வீக்ல ஃபுல் எஃபர்ட்டை போட்டு இப்போ கொடுத்த பெஸ்ட்டை விட இன்னதை பெஸ்ட்டை கொடுக்க முடியுமாங்கிறத நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு பதிலாக சுஷாந்திகா உட்கார வச்சுட்டாங்க. உண்மையாகவே டிக்கெட் ஃபினாலே வின் பண்ண சபேசன் தான் அப்படி வரக்கூடிய வாந்திகளுக்கு நான் இப்பயே முற்றுப்புள்ளி வச்சுக்கிறேன். அது எதுவுமே உண்மை இல்லை. திறமை யாராக இருந்தாலும் அவங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஷோ தான் இந்த சரிகமபா ஷோ. இதை நிறைய பேர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. நானும் ப்ரூவ் பண்ணி காமிப்பேன். எக்காரணத்தை கொண்டும் எனக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, அதை விட்டுறாதீங்க. உங்கள் சைடில் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நன்றி கடனா என்னால் எந்த அளவுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு பாட முடியுமோ நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேங்கிற மாதிரி தான் சபேசன் அவர் தரப்புல சில விளக்கங்களை கொடுத்துக்கிறாராம். இது மூலயமா சபேசன் அப்கமிங் வீக்ல ஏதாவது ஒரு வீக்ல டிக்கெட் டு ஃபினாலேவுக்கான அந்த டிக்கெட்டை வின் பண்ணி அந்த சேர்ல போய் உட்கார்ந்து அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.